பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரினோ வாசவச்ச ராசாத்தி ஊர்கோள்ள ஊருக்குள்ள ஊரு அவ மாறாடி தேருக்குள்ள பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரினோ வாசவச்ச ராசாத்தி வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமாலை போடும் இது திருநாளு ஒரு பூந்தேரு பூட்டி வரும் பெருநாளு வீராதி வீரமுள்ள ராஜாதிராஜனுக்கு பூமாலை போடும் இது திருநாளு ஒரு பூந்தேரில் ஏறி வரும் பெருநாளு மாறாத அன்பு வச்ச மகராசி மறையாத எண்ணம் கொண்ட மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஓடும் காட்சி மனசும் நிறைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியனு சொக்கரினோ வாசவச்ச ராசாத்தி
போயோடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கடம் பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் நடந்தாரு கூடாத வேஷம் பல போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு பல மேடான பாதையெல்லாம் கடந்தாரு மாறி போற மல்லிக்கட்ட துணிஞ்சாரு மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு ஊர் என்ன மேல என்ன வெறுப்பான ஆள் என்ன நினைச்சத முடிப்பான் பாரு தடுக்கிற மனுஷன் யாரு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் மாச வச்ச ராசாத்தி குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரி சொக்கரிடம் வாச வச்ச ராசாத்தி வாச வச்ச ராசாத்தி ஊர்கோல ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஊருக்கு மாறாடி தேருக்குள்ள தேருக்குள்ள பூமால தோல் மீது போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரி சொக்கரிடம் வாச வச்ச ராசாத்தி நன்றி நன்றிமா அம்மா வணக்கம் ஆசி கிடைக்கிற எனக்கு ஹலோ ஹலோ அம்மா மாதிரி ஆத்த மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்கிற எனக்கு அம்மா மாதிரி ஆத்த மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்கிற எனக்கு ஹலோ அம்மா மாதிரி ஆத்த மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்கிற எனக்கும் சிறியோட திரும்பிகளை வணக்கம் நீங்க சிரிச்சாக்கா நல்லா இருக்கும் அப்படி அம்மா மாதிரி பேர் அன்பு சார்ந்த பெரியோர்களுக்கும் பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் உடன் பரவாத சகோதர சகோதரிகளுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லக்கூடிய காவல் பொறுப்பணியேற்று கடமை சேர்க்க அறிந்துள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்புகின்ற ஏனைய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கின்ற பாச நிறைந்து ஒன்றுபட்டு செல்லக்கூடிய எனது அன்பு தமிழர் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம். ஆமாப்பு கை தட்டின தமிழர்களுக்கு மட்டும் நன்றி, மற்ற எல்லாம் நீக்குறோம். ஆமாங்க, இப்படிலாம் இருந்துட்டாலும் சரி பரவாயில்ல. எத்தனை ஊர்களுக்கு போயிருக்கான், நம்ம ஊர்ல மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்க்கல. கண்டிப்பா ஆடு ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வெளியில வந்தாச்சு. ஆமாங்க, இனிமேலுக்கு யாருக்கு கூட சொணக்கம், உங்களுக்கு சொணக்கம் இருந்தா எங்களுக்கு வந்து
தாங்க பிணக்கம். நீங்களாம் கலகான் இருந்தா தான் நாங்களாம் கலகான் இருக்க முடியும். இன்னைக்கு ஆண்கள் கூட்டம் அதிகமா பெண்கள் கூட்டம் அதிகமான்னு சோதனை பண்ணி பார்க்க போறேன். என்னடா எப்படிடா சோதனை எப்படி சோதனை பண்றேன் பாருங்களேன். எங்க ஆண்கள் கூட்டத்தை எப்படி அதிகமா இருக்குல்ல பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்க சோதனை பண்றேன். இங்க என்னை பெத்த அப்பா அம்மா இருக்கு, இவன் கூட பிறந்த தம்பிமா இருக்கு, உடனே பிறந்தவர் அனைவரும் ஆம்பளை பூரா கை தட்டுக்க பார்ப்பான். இதான் ஆணுடைய வர்க்கம். அடுத்து என்ன பார்த்தா ஆத்தாமரை சோதிக்கிறேன் பாருங்க. எப்படி சோதிக்கிறேன் பாருங்க. எப்படின்னு என்னை பார்த்தா ஆத்தாமா இருக்கு, இவன் கூட பிறந்த தங்கச்சி மாருங்க, சகோதரி மாருங்க எல்லாம் கை தட்டுங்கத்தான். ஆம்பளால அவுட் ஆயிட்டீங்க, பூரா செல்ல அவுட் ஆயிட்டீங்க. பொம்பளை ஆள் கூட்டம் அதிகமாயிருச்சு. இப்படிதான் இருந்தா இன்னொரு சோதனை பண்றேன். என்ன சோதனை? எப்படி சோதனை பண்றேன் பாருங்க. ஆண்கள் போற 3 கடை எது எது? என்ன நீ சொல்ற? ஆமா 3 கடை. சரி இத சொல்லிட்டா ஆண்களுக்கு பூரா தலைக்கு 3000 தரேன். டேய் உன் சம்பளமே 300 ரூபாய் தானடா. எனக்கு 300 ரூபாய்க்கு ஆட வந்தேன், நீ நான் 30 ரூபாய்க்கு ஆட வந்த முண்டதாடா நீ சொல்ற. இப்படிதான் இருந்தா ஆண்களை சரி போற கடை 3 கடை எது எது? என்ன கடை? 3 கடை உங்களுக்கு தெரியுமாப்பா? ஒயின் ஷாப் 1, 2 கடை சொல்லுங்கடா அண்ணா. சீரட்டு கடையா அள்ளிட்டாங்கடா. ஆண்கள் போற 3 கடை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சொல்றேன், நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. ஆண்கள் போற 3 கடை எது எதுன்னா என்ன கடை? முத மாமா மாப்ள எங்களுக்கு அந்த கடைக்கு நான் போனது இல்ல. நீங்க போக மாட்டீங்க, போறேன்னா சொல்லுங்க மாப்ள. அடுத்து போற மாதிரி தான் கூட்டிட்டு போறேன். ஆண்கள் போற 3 கடை எது எதுன்னு நல்லா சொல்றீங்க கேளுங்க. பிராந்தி கடை, ஓஹோ சைடிஷ் வாங்குறது பெட்டி கடை, அதை குடிச்சிட்டு உழுகுறது சாக்கடை. இதுதான் ஆண்கள் போற 3 கடை. சரி என்னைய பத்த ஆத்தாமரில் சோதிக்கிறேன் பாருங்க. எப்படி அவங்க போற 3 கடை இருக்கு. அந்த கடை எது எதுன்னு சொன்னீங்கன்னா தலைக்கு 5000 நிறைய. என்னடா சொல்ற? ஆமா வேமா சொல்றீங்கன்னா யாரு சொன்னாலும் சொல்றீங்களாத்தா? யாரு சொல்றீங்களா கையை தூக்குங்க, தலைக்கு 5000 வாங்கிக்கங்க. உண்மைக்கே சொல்றேன், இப்ப சும்மா சொல்லல, என் சம்பளத்தை பூரா கொடுத்துட்டு போயிடுறேன் உங்களுக்கு. பெண்கள் போற 3 கடை எது எது தெரியுமாத்தா? அந்த வேலை கடை முண்டை எது தெரியுமாத்தா? தெரியாது. உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியாது. நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. பூக்கடை, 2வது இந்த கடை நகைக்கடை, ஆமா 2. 3வது போறது சவுளி கடை. ஓஹோ இந்த சவுளி கடை தாங்க ஆரம்பிச்சது எனக்கு வினையே. என்ன நீ சொல்ற? ஏன்னு கேளுங்களேன். நம்ம ஊர்ல எப்படி நம்ம ஊர்ல கல்வி மண்டல திருவிழா நடக்குதோ அதே மாதிரி எங்க ஊர்ல திருவிழா நடக்கும். இங்கிட்ட பாத்தீங்கன்னா 1 மாசம் 1.5 மாசம் காப்பு கட்டிருப்பீங்க. ஆமா நாங்கெல்லாம் காப்பு கட்டுனா 3 மாசம் எங்க கிராமத்துல காப்பு கட்டுக்கு விராவணு கிராமத்துல. சரி 3 மாசம் காப்பு கட்டி இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் குருப்பு சேலை தான் மாமா வேணும். குருப்பு சேலை? ஆமா மத்த சேலை வேணாம், குருப்பு சேலை தான் வேணும். பார்த்தேன் நேற்று வந்துருந்த திருவிழாக்கு குருப்பு சேலை அள்ளிட்டா அத்திட்டி குருப்பு சேலை தான் வேணும்னு சொல்லிட்டான். சரி நான் மதுரை போத்தீஸுக்கு என் பொண்டாட்டி ஏத்திட்டேன். எல்லாத்தையும் சொந்த வந்த கிண்டம் எல்லாத்தையும் என் சொந்த வந்த பூரா பாத்தீங்கன்னா சின்ன வண்டி பிடிச்சா பத்தாது, அப்புறம் பெரிய வண்டி தான் பிடிக்கணும். ஏன்னு கேளுங்க பூரா குண்டி பெருசு, பூரா முரட்டு பொம்பளையே. சரி சரியான பொம்பளைய டாட்டாசி பத்தாது ஈச்சரை பிடிச்சிட்டேன். ஈச்சரை பிடிச்சி மதுரைக்கு போத்தீஸுக்கு ஏத்திட்டு போய் இறக்கிட்டேன். இருக்கிற துணிமணியை பூரா இருக்கிற துணிமணியை பூரா வாங்கிட்டு இங்கிட்டு ஒரு கொட்டப்பை இங்கிட்டு ஒரு கட்டப்பை வாங்கி செம்மந்துக்கிட்டு என் பொண்டாட்டி மாதிரிலாம் பாக்கணும். ஹேண்ட் பேக்குன்னு சொல்லி ஒன்று இருக்கியா? போட்டு நடந்து வருவாளுங்க. எப்படி நடந்து போட்டு நடந்து வருவாளுங்க. ஹேண்ட் பேக்குன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அதை வாங்கி போட்டுக்கிறது. மாமா ஹேண்ட் பேக் போட்டு நடந்து வராளுங்க. நடைய பார்க்கணும். இப்ப இன்னொன்னு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, என்ன விஷயம்? மாமியா சொல்லிட்டா மருமகனே கீழ்ச்சி செருப்பு தான் மருமகனை வேணும், மத்த செருப்புல வேணாம்ட்டான். என் மாமியாக்கு கீழ்ச்சி செருப்பு வாங்கி கொடுத்து மதுரையில மாத்தினாலு. சரி வீட்டு வரைக்கும் போட்டு நடந்து வர்றான். எப்படி நடந்து வர்றான்? எப்படி வீட்டுக்கு வர வரைக்கும் பாத்தீங்கன்னா கட்டப்பை செம்மந்து வருவீல. ஆமா கட்டப்பை இங்கிட்டு ஒரு கட்டப்பை இங்கிட்டு ஒரு கட்டப்பை செம்மந்ததுக்கு வெதர் ஒவ்வொன்னும் 1.5 கிலோ வீஞ்சிக்கிறேன். அப்புறம் என்னடாச்சு? அப்ப பாருங்க நான் எப்படி நடந்து வரேன் பாருங்க. எப்படி நடந்து வரேன்? இங்கிட்டு பாதி கிடக்கு. அடைய பாக்கணும் எனக்கு கப்ப அப்படி இருக்குறேன். ஏன்னா ஒவ்வொன்னும் 1.5 கிலோ கிடக்கு. தேன் ரட்டு மணி கிடக்கு. பாத்தீங்கன்னா அப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. சரி அன்னைக்கு பாருங்க திருவிழாதமா பொங்க வச்சு முடிச்சாச்சு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? என் வீட்டுல எனக்கு பொங்க வைக்கணும்னு ஆசை இருக்கும்ல. வீட்டுல பொங்கலா? ஆமா. என்னடா சொல்ற? என் வீட்டு பொங்க. சரி கோயில பொங்க வச்சு முடிச்சாச்சு. பொங்க என் வீட்டுல வைக்கணும்னு சின்ன அல்ப ஆசை தான் எனக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அப்ப திருவிழா டைம். சரி அன்னைக்கு ஒரு சின்ன வேலை ஒன்று நடந்து போச்சு. என்னடா சின்ன வேலை? குறுப்பு சேலைல திருவிழாக்கு சொந்த பந்து எல்லாம் வந்தாங்க. பெட்ரூம்ல நானும் என் பொண்டாட்டி மட்டும் தான் படுப்பீங்க. அன்னைக்குன்னு பாருங்க என் பொண்டாட்டி
பொண்டாட்டி பெட்டுக்கு கீழே படுத்து போனா, சரி. என் மாமியா பெட்டு மேலக்கு படுத்து போனா, அப்புறம் என் பொண்டாட்டி நினைச்சு என் மாமியால பிடிச்சி உருட்டி, சரி, என் மாமியால செவனி சின்ன பொண்டாட்ட படுத்து கிடந்தா. என்னதான் சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? நானே மாமியால ஓட்டுன்னு ஓட்டி குதிரை வண்டி ஓட்டுனாப்புல ரக்கு இருக்குன்னு அடிச்சா, சரி, மாமியா அப்படியே கல்ல எத்திரிச்சு சொல்றா, மருமகனே உங்க மாமனை காட்டிலீங்க, நீங்க ரொம்ப சூப்பர் புண்டாரு. என்னடா சொல்ற? மாமியால திகத்தி மாமனார பாரு, மாமியால திகத்த அப்படி. சரி, அந்த டயத்துல பாருங்க ஒரு சின்ன இது நடக்கும். என்னது? எங்க ஊர்ல மாவிளக்கு வந்து இதுல உரல்ல தான் போட்டு இடிச்சு வைக்கணும். ஆமா, மாவிளக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் நானே. சரி, மாவிளக்கு விருந்தாடி வந்தவங்க பூரா தின்னுட்டு போயிட்டாங்க சண்டாளைங்க. நான் என்ன செஞ்சேன்? மாவிளக்கு இல்ல, சரி, உரல்ல போட்டு இடிச்சாங்கல்ல, எப்படியா நக்கி திண்டு போடணும்டா சொல்லி சின்ன ஆசை. நான் உரல்ல போய், சரி மாப்பிள்ள, தலையை உள்ள விட்டு நக்கிரும்டான்னு சொல்லிட்டு உரலுக்குள்ள தலையை கொடுத்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? தலையை கொடுத்ததுக்கு இதுக்கு நான் போன முண்டை அவசரத்துல சட்டி போடாம போயிட்டேன். ஐய, நான் தலையை உள்ள கொடுத்ததுக்கு என் மாமியாட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் மாப்பிள்ள? 4 மணிக்கு பால் பிச்சுற பழக்கம். யாருக்கு பால் பிச்சுவாங்க? மாமியா பால் பிச்சுற பழக்கம். மாடு எங்க வீட்டுல பசுமாடு நிக்குது, ஒரு பசுமாடு நிக்குது. சரி சரி, ஏன்னா அந்த அம்மியில தான் கட்டி போடுவோம் மாட்டேன். சரி மாப்பிள்ள, மாடு நினைச்சு என் மாமியா 4 மணிக்கு தண்ணி சொம்போட வந்துட்டா. சரி, தண்ணி சொம்ப வச்சு சலுப்புழுப்புன்னு அடிச்சா. அடிச்சு பார்த்தா உங்க மாமியை அடிக்கவும் உனக்கு கொஞ்சம் சுகமா இருந்திருக்கு. எனக்கு மாமியை அடிக்க விட்டு ரொம்ப வெதுன்னு இருந்துச்சு, நல்ல சுகமா இருந்துச்சு. இப்படித்தான் தெரியற மாமியா மாமியான்னு நானும் மாடு மணிக்கு செவனேண்டு நின்றுட்டேன். சரி மாப்பிள்ள, என் மாமியால அடிச்சு போட்டு உருவுறா, சிருட்டு உருக தண்ணி வரும். மாப்பிள்ள, சிக்கன் எடுக்க மட்டன் எது எடுக்க மாப்பிள்ள கொலை அத்துறாதீங்க. ஆமா, எப்படி கேளுங்க, நல்லா கேளுங்க. சரி மாப்பிள்ள, உரலுக்குள்ள தலையை விட்டல, தலையை விட்டக்கு எதுக்கு என் மாமியா பிடிச்சி 2 உருவிட்டான். சரி, விட்டு சரி நல்ல இதமா இருக்குடா சாமி அப்படின்ட்டு இதுக்குத்தான் சொல்றேன். இந்த மாதிரி இந்த மாதிரி நக்கன்னு சொல்லி ஆசைப்படாதீங்க. அதுக்குத்தான் சொல்றேன், நீங்களா நாடகம் பார்க்க வந்திருக்கனாலே. எப்படி நாடகம் பார்க்கணும் தெரியுமா? உங்க கண்ணால நாடகத்தை பார்க்கணும், காதால பாட்டுகளை கேட்கணும் சொல்லி கொண்டு. ஆமா, அப்படியே உங்க கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்ன பொறுமையாக இருந்திருங்க, கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. இப்பதான் ஒரு பெட்டிக்காரு மிருதங்கக்காரு வம்பார வாங்க போறாப்ல. இப்பதாங்க சொல்றேன், நம்ம ஆளுல பாருங்களேன், செவத்துல எழுதி போட்டிருப்பாங்க, இங்க சிறுநீர் கழிக்காதுன்னு போட்டிருப்பாங்க. நம்ம ஆளுல பாருங்க, அங்கதான் ஆனான்னு எழுதிவேன், ஈனான்னு எழுதிவேன், ஏபிசிடி மோக்கண்டு எழுதிவேன். இதை செய்யக்கூடாதுன்னு இதை தப்பா செய்யறாங்க நம்ம தமிழ. அதுக்கு தாங்க சொல்றேன், சீட்டி
பக்கமலை கலைஞர் பக்கமலை கலைஞர் இல்லையா? மழை பெஞ்சு கொஞ்சம் மணிக்கு இருக்கு என்ன? ஆமா, வாயை திறந்து அடிப்பீங்க உலக்க. பரவாயில்ல, நான் அடிக்கிறக்க திறப்பேன், நீங்க வாட்டுக்கு அடிக்கிறக்க அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிதான் இருந்துட்டாலும் நாடக கலைஞர்களை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடியதுன்னா இன்னைக்கு யூடியூப் சேனல் தாங்க. எங்க முகரையெல்லாம் பார்த்தா யாருக்குமே தெரியாது. வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய யூடியூப் சேனல் வகையை பாசத்துக்கு மரியாதை கூறி அன்பு உடன்பிறப்புமாகி மானாமதுரை மாணவன் கண்டெடுத்து கனையாமரத்தில் மாணவன் எடுத்து எனது அன்பு உடன்பிறப்புமாகி வைகை மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அது பணிபுரிந்த எனது அன்பான மாசன் அவர்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். அண்ணே கேமராமேன் நல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்க அண்ணே, எல்லாம் கொண்டு வந்திருக்கீல. அன்னைக்கு ஒரு ஆள் இப்படித்தான் விடிய விடிய கேமரா எடுத்தாப்புல, சரி எடுத்துட்டு விடிய கல்ல சொல்றாப்புல சுதாகர். ஆமா சுதாகர் அண்ணன் விடிய விடிய கேமரா எடுத்துட்டு சொல்றாப்புல என்ன சொல்றாப்புல, தம்பி மெமரி வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியான்ட்டாப்புல. அதே மாதிரி நீ மட்டும் சொல்லிட்டு போறாதுனே, நல்ல விடிய விடிய எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வார்த்தைகளை மட்டும் எடுத்து போடுங்க, கெட்ட வார்த்தைகளை தவிர்த்துருங்க. இப்படிலாம் இருந்துட்டாலும் நாடகத்திற்கு தெள்ளி தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சென்றடமாம் தமக்கென்று வெட்டி முறை சொல்லக்கூடிய திருப்பவன மாணவர் கண்டெடுத்து எனது பாசத்துக்கு மரியாதை கூறி விஜயகுமார் ஆர்டிஸ்ட் அவர்களுக்கும் அவர்கள் பணிபுரிந்த ஆபரேட்டர் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம். அருமையான மைக் செட்னே, அற்புதமான மைக் செட்டு. இப்படித்தான் இருக்கணும், சொல்லு சுருக்கணும் போடணும். இப்படிலாம் இருந்ததாலும் உண்மைக்கே மட்டும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், தமிழர்களே உங்களுக்கும் சுதாரிப்பா ஒன்று சொல்றேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயத்தை குடிச்சு உயிர் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. தயவு செய்து என் கூட பிறந்த அப்பா அம்மாருக்கு அதிகமாக இருக்கீங்க, என் கூட பிறந்த அன்னைமார்கள் அதிகமாக இருக்கீங்க, மது பழக்கிறதுக்கு அடிமையாக இருக்கீங்க அதிக பேர். தயவு செய்து உங்களுக்கு பொறுப்பாக தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், காலில் வேணா உழுகிறேன், நல்லா இருப்பீங்க. இந்த குடி பழக்கத்தை அனைவரும் தவிர்க்க வேண்டும். தயவு செய்து சொல்கிறேன், குடிக்காதீங்க. குடிக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் ஒரு 5 புல்லு வாங்கி வச்சு குடிச்சிட்டு ஆம்புலன்ஸ் ஏறி போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செய்து சொல்கிறேன், யாரும் குடிக்காதீங்க. இன்னைக்கே இருந்துட்டாலும் நம்ம ஊரில் பார்த்தேன், எனக்கு திருவிழா அன்னைக்கு வந்திருந்தில்ல, இந்த இங்கேருந்து பார்த்தேன்ப்பா, சாமி போகிறது வரைக்கும் பார்த்தேன், நல்லா ஆடி போனாங்க. சரி, சாமி வர்றப்ப சாமி போகிறப்ப ஆட்டத்தை பார்க்கணும். அப்படி ஆட்டம் வர்றாங்க, எப்படி ஆட்டம் பண்ணாங்க, எப்படி புள்ள ரங்குமா அவளை ஆட்ட ஆடி போனாங்க. வர்றப்ப பாக்கணும், அப்புறமெல்லாம் இங்க வந்துருச்சு, வர்றப்ப தொங்கிக்கிட்டு வர்றாங்க. நம்ம எப்படி அங்க இருந்து நல்லா ஆடி போனாங்க, வர்றப்ப தொங்கிட்டு வராங்க. ஆமா சரி சொல்றீங்க. இப்படி நல்ல ஆண்டாக அற்புதம் ஆண்டாக இப்படிலாம் இருந்துட்டாலும் தமிழகத்தை கெட்டி காப்பாற்றக்கூடிய தமிழ்நாட்டின் முதலுமையை பாசத்துக்கு மரியாதை கூறி அருமை ஐயா நமது முக்குளம் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்போது மிக தாய்மூடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, இப்போ முன்னே அடுத்த மின்சார வரைய எல்லாம் இருக்கா, அவ்வளோ சொல்லுவா, அவ்வளோ போட்டாச்சு. என்ன மாப்பிள்ள மகாலய அமாவாசை திருவிழாவை சீரம் சிறப்புமாக 2 நாள் திருவிழாவை நடத்தி கொள்ள அனுமதி அளித்தோம். பாதுகாப்பு வழங்கிய நமது ஆமுக்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். ஐயா, இந்த அகரத்து மேலே ஒரு பெட்டி கேஸ் போடுங்க ஐயா. கணேஷ் போல ஓவரா போற ஐயா. இது கணேஷ் போல வியாபாரி வரையா, கணேஷ் போல வியாபாரியா கிட்ட மறுபடியும் போடவா, அப்புறமேட்டு போறேன் ராங் நம்பர். இப்படிலாம் இருந்துட்டாலும் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காண்டி நடக்க கேட்பதில் உங்களோட கடமை, சொல்வதில் என்னோட கடமை என்ற காரணத்தினால் இந்நாடகத்திற்கு ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர்
வக்கனாங்குண்டு கருப்பசாமி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். கூத்தப்பன்பட்டி கேபி பொன்னுமணி அவர்களுக்கு மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். மண்ணின் மைந்தர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பி சக்திவேல் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். பிறந்த ஊருக்கு இந்த நாடகத்திற்கு தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் அகரம் மதிப்புக்குரிய ஆறுமுகம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தும். இவர் பேர் அகர ஆறுமுகம் இல்லை, அளப்பர் ஆறுமுகம். பேர் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களுடைய தாய்மார்களே, இந்த கிராமம் எனது கிராமம். இதற்கெல்லாம் வரலாற்று மிக்க ஒரு விஷயம் இருக்கின்றது. எனது மனைவி தாய், எனது தாயாரும் மனைவி ஒன்றாக சேர்ந்து பார்க்கின்ற நான் அருமை மகன், அண்ணன் மகன். ஆனால் பெருமைக்காக சொல்லவில்லை, அந்த பேரை அவ்வளவு மரியாதைக்குரிய இந்த நாட்டிலே, இந்த தென்னாட்டிலே மறைந்த மாவேதை ஐயா மணிமுத்து அவர் மட்டும் நான் சொல்ல முடியும். அதற்கு என்ன காரணம்னா, மரியாதைக்குரிய சோழவந்தான் பக்கத்தில் அங்கே நாடகம் நடக்கிறது. என் மனைவி ஸ்ரீபாட்டு அன்றைக்கு தாலி கட்டி வைத்தார். அவர் தான் எனக்கு தாளம் சொல்லி கொடுத்தார். அதை விட எனது தாய்மாவன் மணிகண்டன் அவருடைய தம்பிதான் இவர். இந்த மயருக்கான அண்ணமைய மிருதங்க வாசிக்கிறாரு. இவங்கெல்லாம் 3 வேலையும் சேர்ந்து என்னை தாளத்துக்கு வாட சொல்லி நான் எங்கேயோ இருக்கக்கூடிய வேலை கூட தாளத்தில் விட்டாங்க. ஐயா பரவாயில்லை, இருந்தாலும் எங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தார்களுக்கும் இந்த விழா குழுவினருக்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோருக்கும் எங்களது தமிழ்நாடு நாடகத்தின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறோம். வணக்கம். உங்கள் அண்ணன் அவர்களுக்கு விஜயகுமார் சவுண்ட் சர்வீஸின் சார்பாக 50 ரூபாய் பப்பனாக நகைச்சுவையாக நடித்துக் கொண்டிருக்கும் சத்யாநகர் சைக்கிள் சாங்ஷன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கோருங்கள். இது என்ன மாலை நெத்தம் பெருசா? நான் கருப்புசாமிலடா. எங்களுக்கெல்லாம் முன்னாடி போத்தி கௌரவப்படுத்தி மாபெரும் கிராமத்தார்களுக்கும் மற்ற அன்பு ரத்த சொந்தங்களுக்கும் எனது சார்பிலும் எனது சார்ந்தே கலைக்குழு சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், இந்த நாடகத்திற்கு தெளிவாக யூடியூப் பதிவு செய்து கொண்டிருக்கும் பார்த்துக்க முடியாது கூறி அன்பு உடன்பிறப்பு வைகை மீடியா அவர்களுக்கும் நமது கிராமத்தை சார்பாக பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ப்ரோ வாங்க ப்ரோ, கம். அதுக்குனாக நமது ஊரில் நடக்கும் நாடகத்தை வெளிநாடுகளுக்கும் தெரியப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த யூடியூப் சேனல் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றோம். வைகை யூடியூப் சேனல் உரிமையாளர் ஆல்ரவுண்டு வாசி கொண்டிருக்கும் தம்பி சக்திவேல் அவர்களுக்கு சிபி சக்கரவர்த்தி அவர்கள் இந்த பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகின்றார். மாப்பிள்ளை சத்தியவேல் ரொம்ப நல்ல வேண்டிய ஒன்றான பொண்ணு பொறுக்கி கல்வி மடல பழைய குடும்பத்தை கெடுத்துட்டேன். முளையூர்ல ஆமா
இப்படிலாம் இருந்துட்டாலும் எங்கள் நாடக கலைஞர்களை தெள்ளி தெளிவாக கொண்டு வந்து சேர்த்தே பார்த்துக்க மரியாதை கூறி எனது அன்பு வாத்தியார் முத்துப்பாண்டி வாத்தியார் அவர்களுக்கு நம்ம கிராமத்து சாராக முன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகள். இந்த வண்டிக்கார் வருவார் பாருங்க, எங்கள் வண்டி டிரைவரை எங்கள் நாடக காசை பூரா திண்டு 40 வண்டி வாங்கிட்டாப்புல மனுஷன். அது போய் இந்த வீடு 4 மாடி வீடு கட்டிட்டாப்புல. என்னடா சொல்ற? ஆமா, முத்துப்பாண்டி வாத்தியார் எங்க இருக்காரு, வர சொல்லுங்க. ஆமா, 4 வீடு கட்டிட்டாப்புல. நாடக காசு கான்ட்ராக்ட் பேசுறேன்னு சொல்லிட்டு நான் 400 ரூபா சம்பளத்தை கொடுத்து எவ்வளவு காசு தின்னுட்டியா மனுஷன்? நன்றி சொல்லுமாமா. வாமா பேரன்பிற்கு மரியாதைக்குரிய பெரியவர்கள் தாய்மர்களே, எங்களது உடன்புறவா தம்பி மரியாதைக்குரிய விஜயகுமார் அங்கே பணிபுரிகின்ற அந்த அண்ணன் அவர்கள் எனக்கு 50 ரூபாய் இல்லை 5000 போல் நான் மதிக்கின்றேன். உண்மையிலேயே திருப்பூனை போனால் தம்பி ஆறுமுகம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குற ஒரே மனிதன் விஜயகுமார் ரேடியோ சென்டர் மட்டும்தான். அந்த தானை தலைவனுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மட்டுமில்லை, எங்களது தமிழ்நாடு நாடகங்கள் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் சொல்கின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாஸ்து மரியாதை கூறி நாடக கலைஞர்களை கொண்டு வந்து சேர்த்த எனது அன்பண்ணார் முத்துப்பாண்டி அண்ணா அவர்கள் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும்படி மிக தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு பதிலாக மற்றொரு பப்புனாக அவர் பதில் வாங்கிக்கப்பா மற்றொரு பப்புனாக வல்லவரும் பாஸ்து மரியாதை கூறி பிரபல யூடியூபர்கள் எனது அன்பு தம்பி ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பூத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாங்க தம்பி வாங்கி. எனக்கு பொன்னாடை போத்துட்டீங்க, எப்போ செயின் போடுவியே? பேசு. எப்படி காசு கொடுக்கவா? யாராவன் பால்வாடியில் சோறு வாங்குறது மாதிரி. எனக்கும் என்னை சார்ந்த கலைஞர்களுக்கும் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மாபெரும் மறக்க முடியாத ஒரு கலை சாம்பவான்களாம் வாழ்ந்த ஒரு கிராமமாக இந்த கல்விமடை கிராமத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மச்சான் கல்விமடையைச் சேர்ந்த இப்போ சக்திவேல் அவர்களுக்கு அப்படியா அதை சொன்னோம்னா யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பலே பலே பலே. அதுக்கு எங்க பார்த்துக்க மரியாதை கூறி எனது அன்பப்பா முத்துப்பாண்டி அவர்களுக்கு பொன்னாடியை பற்றி கௌரவப்படுத்துகிறார். முத்துப்பாண்டியின் பேர் முத்துப்பாண்டியின் பேர் போன வருஷம், இந்த வருஷம் குத்துப்பாண்டியின் பேர் வச்சிருக்கேன். அவரை பார்த்தீங்களா வேன் டிரைவரை? அன்னைக்கு அப்பா நான் ரிங்கு ரோட்டில் நிற்கிறேன், என்னை ஏற்றிட்டு போயிருப்பா பண்ணே முன்னாடி வில் படுறாமா, நான் ஏற்றிட்டு போகிறேன்றாப்புல. எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார். இப்படிலாம் இருந்துட்டாலும் இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காண்டி நடக்கின்றது கேட்டால் கேட்பதோடு உங்களோட கடமை, சொல்வதில் எங்களோட கடமை என்ற காரணத்தினால் விருதுநகர் மாவட்டம் திருச்சிடி தாலுகா எஸ் கல்லுமடி கிராமத்தில் கண் திறந்தே திரு நாகேஸ்வரர் தாயார் கோவில் 24ஆம் ஆண்டு மகா ஆலய அமாவாசை விழாவை முன்னிட்டு கே வேல்முருகன் கே சக்திவேல் குடும்பத்தினர் நாடகம் நடைபெறும். ஸ்ரீ குளோரி வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் 3/10/2024 வியாழக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் தலைமை திரு எஸ் ராஜேந்திரன் அவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், திருப்பணி குழு தலைவர் திரு MN பாவா மோகன் B.Com அவர்கள் தலைமையிலும், திருப்பணி குழு தலைவர் திரு எஸ் முத்தையா அவர்கள், கே கண்ணன் சத்துணவு பொறுப்பாளர்கள் முன்னிலும், திரு காலே பாலமுருகன் MA MBA ML அட்வொகேட் அவர்கள் தலைமையிலும், கிராம நிர்வாகி அவர்கள் தலைமையிலும், திரு வி ரெகுநாதன் அவர்கள் தலைமையிலும், ஆலய அர்ச்சகர்கள் எனது அன்பு தாத்தாமையே சைவ திரு சக்திவேல் மீனாட்சி அவர்கள் தலைமையிலும் மற்றும் எனது அன்பு மாமா SK விக்னேஸ்வரன் அவர்கள் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர் பங்கு பெறும் மகமாயி என்ன சின்ன கருப்பெரிய நாடகம் அகதி வீச்சாக நடைபெறும். நடிப்பேசை வேந்தன் நடிப்பேசை தென்றல் நடிப்பேசை கூடி பாசு மரியாதை கூடி எனக்கு பிடித்த ஒரு ராஜ நடிகர் மகி எனது மனைவி மாணவர்கள் நடத்தே MP முத்துகிருஷ்ண அவர்கள் மடியிலே சிவன் நான் பெருமாள் நடிக்க காத்துக் கொண்டிருக்கார். அதுக்கு நீங்க இன்னேசை வாணி இன்னேசை கூடி பார்த்து மரியாதை கூறி எனக்கு பிடித்த ஒரு ராஜ நடிகைமாகி எனது அன்பு சகோதரிமாகி மனைவி மாணவர்கள் நடத்தே SR அம்சப்பிரியா மடியிலே தெலுங்காயன் மகமாய நடிகை காத்துக் கொண்டுள்ளார்கள்.
பாட்டுக்கென்ற அவரா அவருக்கென்று பாட்டான் அட்டுக்கும் மொழி துடுப்புடன் பாடக்கூடிய பாசுபடியாக கூறி மனைவி மாணவ கண்டெடுத்து பாண்டியர்கள் மடியிலே சின்ன கருப்பான் சேவ பெருமாளிக்கு காத்துக் கொண்டுள்ளார்கள். நடிப்பிசை வேந்தன் நடிப்பிசை தண்டல் நடிப்பிசை கூடிய பாசுபடியாக கூறி எனது அன்பு உடம்பெருமை சிங்கம்ம குரல் என்று அழைக்கக்கூடிய பிரகாஷ் அவர்கள் மடியிலே கோட்ட பெருமான் மைசேஸ்வரர் காத்துக் கொண்டுள்ளார்கள். அதுக்கு ஆலமணி கலையரசு ஆரமணி பெண்பாட்டு சக்கரவர்த்தி கூடி பாசுமரியாக கூறி நமது ஊர் அருகாமுள்ளே பிரபல சிட்டியிலே பெரிய கலைஞர்னா எங்கள் மாமா ஒரு நாளுதான், வேற யாருமே கிடையாது. பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கும் எனது அன்பு மாமா மையே நமது புளியங்குளம் மாணவன் எடுத்து GKS ராஜ மணிகண்டன் அவர்களுடைய அன்பு மாணவன் மையே எனது அன்பு உடற்பரப்பு மையே வக்கனா குண்டு மாணவன் எடுத்து வி கருப்பசாமி அவர்கள் மடியிலே ஆரமணியம் அண்ட் பின் பாட். நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கீடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோவில் நீதானே உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூட நானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட தானே. நூறு சாமிகள் இருந்தாலும் உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் தந்து கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே தியாகத்திடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு போராதமாக கடமாயும் கோவில் நீதானே. ஒரு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் தந்த அன்பு கிடைத்திடுமா. மலையை பார்க்காமல் பார்ப்பாளே குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாறி, மலையில் பார்க்காமல் பார்ப்பாளே குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாறி, எதிராக உருகி கொடியை தருவாளி, குழந்தைகள் சிரிப்பில் மரப்பாளி வழியை நடமாடும் கோவில் நீதானே. ஒரு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கிடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஜென்மம் போதாதமாக நடமாடும் கோவில் நீதானே. கை தட்டுங்க ப்ரோ. ஏங்க பிச்சை பண்ண உட்காந்துருக்கீங்க? ஒரு தாய் இல்லாட்டா ஒரு பெத்த மனிதன் ஒரு பிள்ளையாவே கிடையாது. இன்னைக்கு தாயை பத்தி பாட்டிருக்காப்புல கப்புச்சு பூனை உட்காந்துருக்கீங்க. என்ன பூ ஒரு செய்வன கோளாறுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்துட்டாலும்